Dear students, இந்த வீடியோவில் prism சீரீஸில் கண்டிஷன் ஆஃப் நோ எமர்ஜென்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஆஃப் நோ எமர்ஜென்ஸ்னா அட் எனி காஸ்ட் ஏசி சர்ஃபேஸில் உங்களுக்கு எமர்ஜென்ட் ரே வரணும். அந்த எமர்ஜென்ட் ரே வந்து எப்படி இருக்குன்னா கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸ், அதான் கண்டிஷன் ஆஃப் நோ எமர்ஜென்ஸ். இப்போ நான் ஒரு ரே வந்து அனுப்புகிறேன்ப்பா, தட் இஸ் இன்சிடென்ட், நாட் லீவிங். ஸோ இது நார்மல் லைனாக இருக்கும். ஸோ வி ஹாவ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. we know that கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். பெண்டிங் டவர்ஸ் நார்மல். இது வந்து R1 படிச்சிருக்கீங்க. இப்போ இங்கே ஒரு நார்மல் லைன் இருக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு. இது வந்து என்ன படிச்சிருப்பீங்க? R2 படிச்சிருப்பீங்க. R2 we get a emergent. ஓகே. இப்போ நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவீங்களேன். இப்போ R1 நான் ஐ இன்சிடென்ட் ஆங்கிள் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா R1 இன்க்ரீஸ் ஆகும், R2 டவுன் ஆகும். இங்கே we have a triangle. நம்ம டெரிவேஷனை பார்த்துப்போம். This angle is theta. Instead angle R1 plus R2 plus theta is equal to 180. இப்போ R1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா R2 குறையாது. இப்போ R2 மினிமம் ஆச்சுன்னா அந்த எமர்ஜென்ட் ரே இருக்கு இல்லையா, அது பெண்டிங் டவர்ட்ஸ் த சர்ஃபேஸ். R2 குறைய 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 இந்த எமர்ஜென்ட் ரே வந்து என்ன ஆகணும்? பெண்டிங் டவர்ட்ஸ் த சர்ஃபேஸ். எந்த ஆங்கிளில் இது வந்து கிரேசிங் ஆங்கிளாக இருக்கு அதை பார்க்குறோம். இப்போ தியரி என்னன்னா R1 இன்க்ரீஸ் பண்ணனா R2 குறையும். இட்ஸ் ஐடியா. ஓகே. இப்போ நான் இந்த சர்ஃபேஸ்க்கு ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஏசி இந்த சர்ஃபேஸ்க்கு ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. என்ன சொல்லுவீங்க? சைன் R2 refractive index of the prism is equal to the emergent angle and the refractive index of the air. இப்போ இது நார்மல் லைன். இப்போ இந்த ஏசி சர்ஃபேஸ் பர்பிளாக இருக்கும். இப்போ எமர்ஜென்ட் ஆங்கிளுக்கும் நார்மல் லைனுக்கு ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி ஆகும். ஸோ சைன் 90 இஸ் 1ன்னு மாறிடும். மியூங்கிறது 1ன்னு மியூ யார்? இப்போ சைன் R2 is equal to mu of the prism. இப்போ சைன் R2 is equal to 1 by mu. So that should be the critical angle. எந்த ஆங்கிளில் ரிஃப்ராக்டட் ரே வந்து 90 டிகிரி வருதோ, நார்மல் லைனுக்கு 90 டிகிரி வருதோ, அந்த ஆங்கிள் ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ R2 is equal to critical angle நம்ம கண்டுபிடிச்சு பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஐ மேக்ஸிமம் இருக்கிறதுனால R1 என்ன ஆங்கிளாக இருக்கும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளா. ஸோ இந்த ரெண்டு ஐடியா தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாட் இஸ் மை ஐடியா? R1 should be மேக்ஸிமம். இது வந்து பிரிசம் ஏ, prism B, sorry, point A, B, C, the angle of prism A. What is our idea? R1 should be maximum. R1 maximum and the R2 minimum. The R1 critical angle, R2 critical angle. Now, ray 1, like I1, that should be the I1. Sorry, I1, not I1, that is I. I should be maximum. ஐ வந்து மேக்ஸிமமாக இருந்தால் தான் R1 மேக்ஸிமமாக இருக்கும். சரி, ஓகே. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மல் லைனுக்கு ஆங்கிள் வந்து R1. இங்கே ஒரு நார்மல் லைன் வரையும். இங்கே வந்து எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்கும்னா திஸ் இஸ் நார்மல். வெயிட். திஸ் இஸ் அ நார்மல் லைன். இங்கே வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் நான் R2ன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே ரிஃப்ராக்ட் ஆகும்போது ரிஃப்ராக்ஷன் கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸ் ஆகும். ஸோ த ரிஃப்ராக்டட் ரே ஷுட் அலாங் த சர்ஃபேஸ். இப்போ எமர்ஜென்ட் நடக்கலாம். இப்போ ஆங்கிள் பிட்வீன் திஸ் நார்மல் அண்ட் எமர்ஜென்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்துருச்சு. இப்போ R2 இஸ் அ critical angle. That is our idea. So what is the formula? We know that A is equal to R1 plus 2. So A is equal to R1 is equal to C, R2 is equal to C, another 2C. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்னமா? IA by 2. வெரி ஈஸி. இப்போ ஈஸியாக கான்செப்ட் வச்சு சொல்லிட்டோம். இப்போ சர்ஃபேஸ் ஏசிக்கு அப்ளை Nernst law to surface AC. சொல்லுங்க, எங்க இந்த ரே புது பிரிசம்ல இருந்து ஏருக்கு டென்சர் டு ரேரர். ஓகே, இப்போ டென்சர் டு ரேரர் நடக்கும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ சைன்
R2. இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து R2 தானே? இன்ட்டு எந்த மீடியம்ல இருக்கு? பிரிசம்ல இருக்கு. பிரிசம்க்கு 2ஆம் நம்பர். எங்க ரிஃப்ராக்ட் ஆகுது? ஏர்ல ரிஃப்ராக்ட் ஆகுது. வாட் இஸ் ரிஃப்ராக்டட் ஆங்கிள்? Refracted angle is 90 degree. That is a imagined angle. Sin E into refractive medium is a air mu. Okay. But sin R2 into mu2, emergent angle is 90. So sin 90 into, so sin R2 into mu2 is equal to sin 90 is 1. Mu1 is 1. So sin R2 is equal to 1 by mu2. What is the value of R2? That value of R2 is known as a critical angle. So sin C is equal to 1 by mu. mu2க்குலாம் மீன் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? a by 2 பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ a by 2 இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சிக்கு பதிலா என்ன பண்ணலாம்? a by 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். sin a by t is equal to 1 by mu. Mu is equal to what? 1 by sin a by 2. Plus sin 1 by sin வந்து cosecant theta. Mu is equal to cosecant theta dA. So refractive index of the medium. எந்த refractive indexல நமக்கு வந்து rays வந்து grazes along the surface அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். So this is a conditions of no emergence. இப்போ condition of no emergence or otherwise இது எப்படி சொல்லலாம்? Condition along the grazing along the surface AC ன்னு சொல்லலாம். அதான் condition. இப்போ வந்து just a minute. ஓகே. இப்போ வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா என்ன ஆகணும்? இப்போ இந்த ரே வந்து என்ன ஆகணும்? கிரேசிங் அலாங் சர்ஃபேஸ் இல்லாமல் உள்ளார வரும். அதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மீயோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்? ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் ஃபார் டிஐஆர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு மியூ ஷுட் பி கிரேட்டர் தென் கொசிக்கன் ஏ பை A by sorry, A by C, sorry. A is equal to 2C இல்லையா? இப்போ C is equal to A by, sorry, A by 2 போட்டோம்னா C is equal to A by C. அதுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்ன நடந்துடும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ அனதர் கண்டிஷன், இதுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இந்த ஃபார்முலா எங்கேயுமே வந்துருக்காது. A வந்து 2C கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இது இம்பார்ட்டன்ட். If angle of prism is greater than 2 times of critical angle, we get the total internal reflection. A is equal to 2C na angle grazing along the surface.